அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான உவமை சொல்லுகிறார். இந்த உவமையை நாம பலவாட்டி கேட்டிருக்கிறோம். விதைப்பவன் உவமை. இந்த உவமையின் ஆழமான அர்த்தம் நாம் அறிந்ததே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விதைக்க போகின்றவன் அந்த விதைகளை விதைக்கின்ற பொழுது அவை எங்கெங்கெல்லாம் விழுந்தன அப்படின்னு. காரியம், அவன் விதைக்கின்ற பொழுது சில விதைகள் அப்படியே பாதையோரமாக விழுகின்றன. அவை அந்த பாதையோரத்தில் விழுந்தபடியினால், அவை சரியான நிலத்தில் விழாதபடியினால் பறவைகள் வந்து அந்த விதைகளை எல்லாம் கொத்தி கொண்டு போய்விட்டன. அதாவது சொல்லுகிறார், தன்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் வாங்கிக் கொள்ளவில்லை அப்படின்னு. இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, இந்த வார்த்தைகள் அப்படி என்கின்ற விதைகள் எங்க விழுகின்றனவாம்? பாறை மீது. அதாவது பாறை பகுதியில் விழுகின்ற பொழுது அங்கே அதிகமான மண் கிடையாது இல்லையா? ஆனாலும் அந்த பாறையில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு ஈரம், அந்த ஈரத்தின் மூலமாக அந்த விதைகள் வளர ஆரம்பிக்குமாம். ஆனா என்ன, வெயில் எழுகின்ற பொழுது, வெப்பம் வருகின்ற பொழுது எப்படி பாறையில் இருக்கக்கூடிய அந்த விதை கொஞ்சமாக வளர்ந்தாலும் அந்த வெயிலின் சூடு அதை முற்றும் முழுவதுமாக அழித்து விடுமோ, அதே போன்று கேட்கின்றவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்கள் உள்ளத்தில் வைராக்கியத்தோடு இருப்பார்கள். நிச்சயமாக நாங்க அவர் சொன்னதன்படி வாழணும், நேர்மையானவர்களாக வாழணும், உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு உள்ளத்தில் வைராக்கியத்தோடு இருந்தாலும் கூட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள், இடரல்கள் இவையெல்லாம் வெப்பமாக அவர்கள் மீது விழுகிற பொழுது அவர்கள் கருகி போய்விடுகிறார்கள். வார்த்தை அவர்களுக்குள் கருகி போய்விடுகிறது. மூன்றாவது விதமானவர்கள், அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள். அப்படி கேட்டாலும் வாழ்க்கையில் வரக்கூடிய மோசமான சூழ்நிலைகள், குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், முட்கள் போன்ற பிரச்சனைகள், குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், முட்கள் போன்ற சண்டை சச்சரவுகள், சந்தேகம் என்கின்ற சண்டை சச்சரவுகள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம், அன்றாடம் திருப்பலியில் பங்கு பெற்றுகிறோம், ஜெபமாலை ஜெபிக்கின்றோம், எல்லா பக்தி முயற்சிகளும் பண்ணுகிறோம். இருந்தாலும் ஏன் எங்களுக்கு இப்பேற்பட்ட முட்கள் போன்ற வாழ்க்கை அப்படி என்று கேள்விகள் எழ எழ எழ, என்னதான் வார்த்தை அவர்களுக்குள் வேரூன்ற முயன்றாலும் அவர்களால் அந்த விதைகளை பயன் கொடுக்கக்கூடிய அற்புதமான மரங்களாக, பயிர்களாக வளர்த்தெடுக்க முடியாது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மூன்று விதமான மனநிலை உள்ளவர்களை குறித்து பேசிவிட்டு நான்காவது மனநிலை உள்ளவர்களை குறித்து பேசுகிற பொழுது அங்கேயும் ஒரு காரியம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார். அவர் சொல்றாரு, ஒரு சில விதைகள் மாத்திரமே நல்ல நிலத்தில் விழுந்து கொள்ளும். பாதையோரம் கிடையாது, பாறை மீது கிடையாது, முட்செடிகள் நடுவே கிடையாது, மாறாக நல்ல நிலத்தில். ஆனா என்ன, நல்ல நிலத்துல விழுந்தாலும் அவற்றினுடைய பயன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எல்லாமே 100% பலன் கொடுக்காது. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அந்த விதைகள் நல்ல நிலத்துல விழுகிற பொழுது நாம என்ன நினைப்போம், 100% பலன் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா இயேசு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சில விதைகள் மாத்திரமே நல்ல நிலத்தில் 100% பலனை கொடுக்கும்.
சில 60% பலன், இன்னும் சில வெறும் 30% பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு. ஆனா இயேசு ஆண்டவர் பாருங்க, 100% பலனை கொடுக்கக்கூடிய அந்த நிலத்தை மாத்திரம் அவர் அப்ரிஷியேட் பண்ணல, 30% பலனை கொடுக்கக்கூடிய நிலத்தையும் அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பசங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்க, அவங்கள பாருங்களேன். அவங்க படிக்கிறப்போ அவங்களுக்கு பாடம் படிப்பிச்சு கொடுக்கிற எல்லா ஆசிரியரும் ஒரே பாடத்தை தான் படிப்பிச்சு கொடுக்கிறாங்க. ஆனா எக்ஸாம் வர்றப்போ பசங்க எல்லாரும் 100க்கு 100 எடுக்கிறாங்களா? இல்லையா? சில பேர் 100 எடுக்கிறாங்க, சில பேர் 80 எடுக்கிறாங்க, சில பேர் 50 எடுக்கிறாங்க. இதுல இத்தனை புள்ளிகளையும் பெற்றவர்களை நாம பாஸ் பண்ணவங்க, சித்தி அடைந்தவங்க அப்படின்னு தானே கருதி கொள்ளுகிறோம். அதே போன்றுதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நல்ல நிலமாக இருக்கிற பொழுது நீங்க 100% விழுக்காடு பலன் கொடுத்தாலும் சரி, 30% பலன் கொடுத்தாலும் சரி, நீங்க என்னுடைய மெய்யான சீடர்கள் அப்படின்னு. இப்போ இத பேசிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க உண்மையான சீடர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா 100%, 60%, 30% பலன் கொடுப்பதற்கு அடிப்படை காரணமாக ஒன்று திகழ்கிறது. கடைசியாக நற்செய்தி பகுதிகளில் அவர் இதை சொல்றாரு, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படின்னு. இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன? இயேசு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை என்கின்ற விதை உங்களது உள்ளத்தில் விழுகின்ற பொழுது அது 100% பலனளிக்கணும் அப்படின்னு சொன்னா, 60% பலனளிக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லது 30% பலனளிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல கேட்டா மாத்திரம் போதாது, கேட்டு அதன்படி செயல்படணும் அப்படின்னு. எங்க பங்குல ஒரு அம்மா, அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப வேதனையோடு பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் MAID, அதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ட் இன் டையிங், தமிழ்ல சொல்ல போனா கருண கொலை அப்படின்னு சொல்லிக்கலாம். அது இந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும். நம்ம என்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப வேதனையோடு பேசினாங்க. தன்னுடைய கணவருக்கு உடம்புல தீராத வலி, ரொம்ப வருஷ காலமாக அவர் இந்த வலியோடு அதை தாங்கிக்க முடியாம இருக்கிறாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட சில காலமாக அவர் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கோர்ஸ் அப்படின்னு சொன்னா, இந்த மெய்ட், MAID, இந்த கோர்ஸ் அந்த ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது இதற்கான அந்த ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவருக்கு எஜுகேட் பண்ணுவாங்க, இது குறித்து என்னென்னலாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அப்படியே அவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு வருவாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்திருப்பார். இந்த குறிப்பிட்ட நாளில் என்ன நீங்க ஊசி போட்டு கொன்றுங்க, ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய வலி அவ்வளவுக்கு மோசமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் அந்த அம்மா என்கிட்ட சொல்லிட்டு சொல்றாங்க, ரொம்ப வேதனையா இருக்குது ஃபாதர், என் கணவர் அவர் உடம்புல இருக்கிற வலி குறைஞ்சு போகாதபடியா அவர் இந்த கருண கொலைக்கு சம்மதிச்சிட்டாரு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மாவினுடைய கதையை கேட்டப்போ ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா கிட்ட நான் ஒரு காரியம் கேட்டேன், எம்மா, நான் உங்க வீட்டுக்கு உங்க கணவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? அந்த அம்மா சொன்னாங்க, சரி ஃபாதர், ஆனா என்ன, எந்த பிரயோஜனமும் கிடையாது.
ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 3 மாத காலமாக தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ நாளைக்கு அவர் இந்த ஊசி எடுத்துக்க போறாரு. அது மட்டும் இல்லை, இந்த அம்மா என்கிட்ட வந்து பேசுகிற வேளையில் ஏற்கனவே ஃபியூனரல் மரண சடங்கு ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க வேதனையோடு. அப்படி அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில் நான் சொன்னேன், சரிம்மா, நான் ஒரு வாட்டி உங்கள் கணவர்கிட்ட வந்து பேசுகிறேன், என்னால் கூடுமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவினுடைய சம்மதத்தோடு அவங்க வீட்டுக்கு போகிறேன். போனால் அவர் ரொம்ப வேதனையான நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த உடம்ப பார்க்கிற வேளையிலேயே தெரிஞ்சுதுங்க. நான் என்ன பேசுறது எனக்கு தெரியல. ஆனால் அன்றைய நாளில் பரிசுத்த ஆவியானவர் என் கூடாக இருந்து அவர் பேசி இருக்கணும். ஏன்னா நான் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. நான் என்ன தெரியுமா அவர்கிட்ட ஒரு காரியம் கேட்டேன், ஐயா, உங்களுக்கு இந்த காரியத்தில் முழு மனதான சம்மதம் இருக்குதா? அதுக்கு அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என் ஃபாதர், யாராச்சும் ஒருத்தங்க வேணே சாகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? என்னுடைய உள்ளத்துல அது பெரிய ஒரு ஆணி போன்று பதிந்தது. ஒருத்தர் சாக கூட துணிஞ்சிட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் உடம்புல இருக்கிற வலி அப்பேற்பட்டது. நான் அதிக நேரம் எல்லாம் அவர்கிட்ட பேசல. ஏன்னா அவர் சில மாத்திரைகள் எடுத்திருந்தாரு. அதனால அவருக்கு நித்திர தூக்கமாக இருந்தது. என்கிட்ட பேசுவார், தூங்கிடுவார். இப்படியே அவர் பேசிக்கொண்டே தூங்குற வேளையில அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் சொன்னார். தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்து அவருக்கு மிகவும் மோசமான தலைவலி அது இப்போ வரைக்கும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, தலைவலி இப்போ உடம்பு வலியாகி உடம்புல எல்லா பகுதியும் ரொம்பவும் மோசமான குத்து வலியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அதால தான் அவர் அந்த முடிவுக்கு வந்தார். அப்போ இப்படியே பேசிட்டு அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட ஒரு காரியம் சொன்னேன், நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க, ஆண்டவரது ஆசீர் உங்களோடு இருக்கிறது. இந்த வலியையும் தாண்டி ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையாக இருந்தால் தயங்காமல் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்தை விட்டு கிளம்பி வந்துட்டேன். சரியாக அவர்கள் மறுநாள் காலை 9 மணிக்கு அந்த மெய்ட், அதாவது கருணை கொலையை ஸ்கெட்யூல் பண்ணி வைத்திருந்தார்கள். அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு மனசு கேட்கல. சரியாக 9 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். யாருமே ஃபோன் எடுக்கல. அப்போ நான் நினைச்சேன், சரி நாம பேசிட்டோம், பேசி பார்த்துட்டோம், இதுக்கு மேல கடவுள் சித்தம் அப்படின்னு விட்டேன். கரெக்டா அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஆன்சர் பண்ணி பார்த்தா அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னுடைய கணவர் இந்த கர்ண கொலை செய்வதற்காக வந்தார்களே, அவர்களிடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இதை ஏன் தெரியுமா அன்பின் உள்ளங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், வேறு எதற்காகவும் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலமாக பேசுகிற பொழுது அங்கே உங்களுக்குள் அதனை உணர முடியாது போனாலும் நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்களோ அவர்களது உள்ளத்தில் வார்த்தை விழுந்து 30%, 60%, 100% விளைச்சலை அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன அந்த நிலம் நல்ல நிலம். இயேசு ஆண்டவர் இன்று நற்செய்தியின் கடைசி பகுதிகளில் சொன்னார் அல்லவா, கேட்க செவியுள்ளவர்கள் கேட்கட்டும். அதன் அர்த்தம் என்ன? நீங்க பேசுகிற பொழுது அதை கேட்கிறார்களே, அதை கேட்கிறவர்கள்
உள்ளத்தில் ஆண்டவர் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டார். இந்த வார்த்தைகளை நீ கேட்கிற பொழுது உடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் இல்லாது போய்விடும். எப்பேற்பட்ட ஆண்டவர் பார்த்தீர்களா? ஆகவேதான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் நல்ல நிலமாக வாழும்படிதான் அழைக்கிறார். உங்களது வாழ்க்கையில அடுத்தவர்கள் போன்று 100% பிரகாசிக்க முடியாது போனால் என்ன காரியம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய எல்லாருமே உலகத்தின் தலைவர்கள் கிடையாது. எல்லாருமே ஒரு பெரிய கம்பெனியின் CEO கிடையாது. எல்லாருமே ரொம்பவும் ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் கிடையாது. எல்லாருமே அப்படியாக இருந்து விட்டால் அடுத்தவர்கள் வாழ முடியாதா என்ன? அடுத்தவர்களும் வாழ வேண்டும் தானே. ஆகவே ஒரு வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க 100% பலனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவர்களாக இருக்கலாம், ரொம்பவும் பேச்சுத்திறன் உள்ளவர்களாக இருக்கலாம், அற்புதமாக பாடக்கூடியவர்களாக இருக்கலாம், எல்லாரையும் கவரக்கூடிய விதத்தில் உங்களது அணுகுமுறை இருக்கலாம். வெரி குட். ஆனா அதுவே 60% அப்படி என்ன காரியம் இல்ல. ஏன்னா எல்லாருமே மோசே கிடையாது, எல்லாருமே தாவீது கிடையாது, எல்லாருமே ஆபிரகாம் கிடையாது. இவர்கள் எல்லாம் தலைவர்கள். அவர்களை தாண்டி எத்தனையோ பேர் இன்னைக்கு ஹிஸ்டரியில வாழ்ந்து விட்டு தான் போயிருக்கிறார்கள். நீங்க 60% இருக்கலாம், 30% பலன் கொடுக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவரது வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழக்கூடிய அத்தனை பேரும் பலன் கொடுக்காமல் போகவே மாட்டீர்கள். அந்த ஐயா அத்தனை நாட்களாக 3 மாத காலமாக தன்னுடைய மைண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டது, 3வது மாதத்துல இந்த 90வது நாள் நான் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே அந்த டைமை பிக்ஸ் பண்ணிட்டாரு. such and such date, இந்த நாள் 9 மணிக்கு என்ன ஊசு போட்டு கொல்லுவாங்க, நான் சாக தயாராகி விட்டேன். ஆண்டவர் எப்படி மாற்றினார்? நிச்சயமாக அன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய தூதனாக என்னை அனுப்பினார். உங்களது வாழ்க்கையிலும் நீங்க ஆண்டவரது வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அதை உள்ளத்தில் இருத்தி அதன்படி வாழ்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட தோல்வியும் உங்களை வீழ்த்தி விட முடியாது. எப்பேற்பட்ட கிரிட்டிசிசமும் உங்களை காயப்படுத்தி விட முடியாது. யார் என்ன சொன்னால் என்ன, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். வெற்றி நிச்சயம். ஒருபோதும் உங்களது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.